أتي بعاملة منزل أو عامل ولكن لا يجتاز الفحص الطبي. في هذا الحالة ما كان يتم استرداد على اعتبار أنه صاحب العمل يقول أنه أنا هذا العامل أنا ليس لي ذنب أنه أنا. السلام عليكم அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். வீட்டு பணியாளர் மற்றும் ஒத்த அந்தஸ்துள்ளவர்களின் பணியை நிர்வகிக்கும் ஒழுங்குமுறையை வெளியிடுதல். அமைச்சர் முடிவு எண் 574 கீழ் 2025 ஆண்டு 2025 ஆண்டுக்கான அமைச்சரக முடிவு வெளியாகியுள்ளது. ஓமான் நாட்டில் இருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வீட்டு தொழிலாளர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. வீட்டு பணியாளர்களின் வேலைவாய்ப்பு விதிகள் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பான அரசு ஆணை எண் 2023 கீழ் 53 சட்டம் அமைச்சர் முடிவு எண் 2004 கீழ் 189 வெளியிடப்பட்ட தொழிலாளர் சட்டத்தின்படி மற்றும் பொது நலனின் தேவைகளுக்கு இணங்க இதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான். முடிந்த அளவு முயற்சி ஆல்ரெடியே நாம் எடுத்துட்டோம். அதையும் தாண்டி இப்போ ரீசண்டாக நிறையவே சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பகிரப்பட்ட பல தகவல்கள் நான் வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணிக்கிறேன். தொடர்ந்துமே நாம் போட்ட அந்த போடு ஒரு அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ஒமான் நாட்டு செய்திகளில். அதனை அடுத்து ஓமான் நாட்டில் இப்போ தொழிலாளர்களுக்கான சட்டம் 2025 புதிய நிபந்தனைகளோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. கட்டுரை 1 இணைக்கப்பட்ட ஒழுங்குமுறையின் விதிகளில் வீட்டு பணியாளர்கள் மற்றும் அந்த அந்தஸ்து உடையவர்கள் பணிக்கு பொருந்தும். கட்டுரை 2 இணைக்கப்பட்ட ஒழுங்குமுறையின் விதிகளால் குறிப்பிடப்பட்டவர்கள் அது நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் அதன் விதிகளின்படி தங்கள் நிலையை சரி செய்து கொள்ள வேண்டும். கட்டுரை 3 மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அமைச்சக முடிவு எண் 2004 கீழ் 189 அமைச்சக முடிவு எண் 2011 கீழ் 1 வெளியிடப்பட்ட ஓமானியர் அல்லாத மனிதவள ஆட்சேர்ப்பு நடைமுறை குறித்த ஒழுங்குமுறையுடன் இணைக்கப்பட்ட படிவங்கள் எண் 4 மற்றும் எண் 8 இதன் மூலம் ரத்து செய்யப்படுகிறது. இணைக்கப்பட்ட ஒழுங்குமுறையின் விதிகளுக்கு முரணான அல்லது முரண்படும் அனைத்தும் இதேபோல் ரத்து செய்யப்படுகின்றன. தொழிலாளர்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான கடுப்படியான சட்டங்கள் அனைத்தும் இதில் ரத்து செய்யப்படுகின்றது. கட்டுரை 4 இந்த முடிவு அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்படும் மற்றும் அது வெளியிடப்பட்ட தேதிக்கு அடுத்த நாளில் நடைமுறைக்கு வரும். வெளியிடப்பட்டது இதனுடைய அனைத்து தகவலும் 2025 10ஆம் மாதம் 9ஆம் தேதி இது வெளியிடப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் திணைக்களத்தினுடைய அழைப்பு மையம் அவங்களுடைய இலக்கத்தை கொடுத்துருக்காங்க 800777000 800777000 3 தரம் 0 8007 7000 அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தொழிலாளர் திணைக்களத்துடைய அழைப்பு மையம் அவங்களுடைய தொலைபேசி இலக்கம். அடுத்ததா இதில் மிக மற்ற எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வளமையான சட்டம் தான். சாப்பாடு கொடுக்கணும், தங்குமிடம் கொடுக்கணும், எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுக்கணும், எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கணும் அப்படின்றது. அதையும் தாண்டி போனஸ் அப்படின்றது ஓமானுக்கு இல்லையா அப்படின்னு கேட்ட அனைவருக்குமே இதில் கட்டுரைகள் எல்லாத்தையுமே நான் லைனை அட்டாச் பண்ணுறேன். அதோடு சேர்த்து அந்த நியூஸ் இதையும் நியூஸ் கிளிப்பையும் நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இதில் ஆர்டிக்கல் எல்லாம் மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கான ஆர்டிக்கல் மொத்தம் 39 இருக்குது. 39 கட்டுரைகள் இருக்குது தொழிலாளர் சட்டம். இதில் நம்பர் 24 அடுத்தது 25 நம்பர் ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, தொழிலாளி முதலாளியுடன் பணிபுரியும் ஒவ்வொரு வருடத்திற்கும்
21 நாட்களுக்கு குறையாது ஒப்புக்கொள்ளப்பட்ட மாத ஊதியத்துடன் வருடாந்திர விடுப்புக்கு உரிமையுடையவர் விடுப்பை பிரிக்கலாம். மேலும் அதை பயன்படுத்தும் நேரம் மற்றும் இடம் இரு தரப்பினரிடையே ஒப்புக்கொள்ளப்படலாம். வருடாந்திர விடுப்பு நாட்களில் மீதமுள்ள தொகையை அடிப்படையாக கொண்டு எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழிலாளிக்கு அவரது தினசரி ஊதியத்திற்கும் சமமான கொடுப்பனவுடன் வருடாந்திர விடுப்பு நாட்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படலாம். தொழிலாளியின் சேவை தீர்ந்து போவதற்கு முன்பே முடிவடைந்தால் அவர் தனது வருடாந்திர விடுப்பில் மீதமுள்ள தொகைக்கு ஊதியம் பெற உரிமை உண்டு. இதே கட்டுரை 31 பார்த்துட்டு வந்துடலாம். 31 கட்டுரை 31 இருக்குது. கட்டுரை 31 வேலைவாய்ப்பு உறவு முடிவுக்கு வந்ததும் ஒவ்வொரு வருட சேவைக்கும் மாத ஊதியத்தில் பாதிக்கு சமமான பணிக்கால இறுதி பணிக்கொடையை முதலாளி பயனாளருக்கு வழங்க வேண்டும். பணிக்காலம் முடிந்ததற்கு ஏற்ப ஒரு வருடத்தின் ஒரு பகுதிக்கு பணிக்கொடை பெற தொழிலாளிக்கு உரிமை உண்டு. பணியாளரால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய எந்த ஒரு தொகையும் பணிக்கொடையிலிருந்து கழிக்க முதலாளிக்கு உரிமை உண்டு. இந்த ஒழுங்குமுறை அமலுக்கு வந்த தேதியிலிருந்து பணிக்கொடை செலுத்த வேண்டிய சேவை ஆண்டுகளை கணக்கிடுவது தொடங்கும். சேவை காலம் 2 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் பணிக்கொடை செலுத்தப்படாது. சரி, அந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு எப்படியுமே ஆப்பு வச்சுட்டாங்க. நம்மளோட கான்ட்ராக்ட் காலம் 2 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பணிக்கொடை செலுத்தப்படாது அப்படின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அது பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது தெரியுமா? நீங்கள் ஒரு வேளை லீவு போகலை, இப்போ நான் 2 வருஷம் முடிச்சிட்டேன், இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு நான் இருந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒரு போனஸை இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி எடுக்கலாமா? இரு தரப்பும் பேசி தீர்மானித்து கொள்ளலாம். நாட்டுக்கு போகாமல் இருந்த காலத்துக்குரிய போனஸ் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பணி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே, கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே நாம் எக்ரிமெண்ட்டை, சவுதியில் சொன்ன அதே சட்டம் தான், எக்ரிமெண்ட்டை நாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கஃபீலுக்கு நம்மளுடைய 3 மாத சம்பளங்களை கொடுக்கணும். அப்படி இல்லையா, கஃபீல் நம்மளுக்கு 21 நாள் அதாவது 21 நாளுக்குரிய சம்பளத்தை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சி தொடரும். அதே மாதிரி இப்போ இது ஓமான் நாட்டுக்கு நாங்கள் அனுப்பின நிறைய அந்த ப்ரெஷர் இப்போ தான் ஓரளவுக்கு வெளியாகி வருது. அதுலேயும் குறிப்பாக ஓமான் நாட்டில் இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் தொடர்ந்துமே இதை பற்றி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இப்போ நான் எப்போ போட்டேன், இது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி போட்டேன்னா இல்லை நேற்று முந்தின நாள் போட்டேன்னா, மறுபடியும் இந்த தகவலை போடுறேன் பாருங்கள்.
آتي بعاملة منزل أو عامل ولكن لا يجتاز الفحص الطبي. في هذا الحالة ما كان يتم استرداد على اعتبار أنه صاحب العمل يقول أنه أنا هذا العامل أنا ليس لي ذنب، انه امر خارج عن ارادتي، فبالتالي كان يتوجب على صاحب العمل انه يستخرج ترخيص عمل اخر ويدفع مبلغ اخر. اليوم انا عامل منزل صاحب عمل، تقدمت على مأذونية او ترخيص عمل خلينا نقول لعاملة منزل، طبعا ترخيص العمل بالنسبة لهذه الفئة من يصل ل 100 ريال. هذا العامل المنزل عند قيام صاحب العمل باستخدام هذا العامل، طبعا هو من ضمن الاجراءات المطلوبة عليه ان يقوم طبعا بفحص هذا العامل عنده وصول سلطنة عمان. يتبين بعض الحالات انه هذا العامل طبعا في مرض او مثلا غير صالح للعمل، يضطر صاحب العمل في هذه الحالة ويش بمغادرة هذا العامل انه خلاص غير صالح العمل بعد ما يقوم بترحيله، ترخيص العمل المأذون راحت عليه، يضطر مرة ثانية يقدم ترخيص عمل 100 ريال. كان طبعا سابقا ومثل ما ذكرت انه في فترة ضمان احنا تكلمنا عنها 6 أشهر صحيح، فخلال هذه الفترة صاحب المكتب يكون يعني ضامن لهذا العامل، لكن ليس ضامن لترخيص العمل او المأذونية، هو ضامن للمبلغ المدفوع فقط. اليوم اصبح صاحب العمل ضامن المبلغ، بيكون بالتالي صاحب العمل الان ضمن مبالغ اللي هي المبالغ دفعها للمكتب الاستخدام بالاضافه ترخيص عمل او مأذونية. طبعا هي من الحالات التي طبعا تعفى من سداد الرسوم، هذه كانت موجوده ذوي الاعاقه وايضا اللي هم كبار السن، هذه الحالات كانت موجوده في القرار السابق، لكن الان تم اضافه اللي هم مستحقو منفعه دخل الاسره اللي ما يسمى سابقا كان الضمان الاجتماعي، وبالتالي اصبح الان اي مستحق لمنفعه دخل الاسره ايضا يتم اعفائه من رسوم استخراج المأذونية، خلينا نقول عشان نوضحها بشكل عام. فهذه الفئه التي ما يدفع شيء ابدا، ما يدفع شيء حتى ريال.